இன் தி நேம் ஆஃப் த கிங் 2024 தந்தி ஒன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி யூகி போல்ட் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோசப் ராக்சன் லில்லி மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2007 வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஃபார்மராக இருப்பார். இவருடைய பையன், உங்கள் ஒய்ஃப் இவங்களாம் சேர்ந்து அவங்களுடைய காட்டில் அப்படி விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காய்கறியெல்லாம் போட்டு அந்த காய்கறியெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் கொண்டு போய் வித்துட்டு இருப்பாங்க. இவங்க பையன், உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் காய்கறியில் வித்துட்டு இருக்கும் சமயத்தில் அங்கே ஒரு வில்லன் கும்பல் வரும். பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்க பையனை கொண்டுட்டு அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த வில்லன் கும்பல் ஹீரோவுடைய காட்டையும் அழிச்சிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படி அந்த வில்லனை பழிவாங்கிறாரு, தன்னுடைய ஒய்ஃபை எப்படி காப்பாற்றுறாரு, அப்படி காப்பாற்றும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசன் பார்த்தா படத்தோட ஸ்டோரி லைன் தான். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனை கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட லொக்கேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காடும் சார்ந்த இடம், ஃபாரினில் எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தகுந்த சூப்பரான தமிழ் டபுள் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக ஸ்பீடாக போகும். ஏன்னா இவங்க விவசாயம் பண்ணிட்டு அங்கே போய் விற்கிறது, அப்படி வெளிலாம் வர்றது, அவங்க அட்டாக் பண்ணுறது, இப்படி ஃபஸ்ட் ஆஃபில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். படத்தோட பிஜி மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ கலர்ஃபுல்லாக ரொம்ப ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். குறிப்பாக இது மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. குறிப்பாக ஹீரோ வில்லனை தேடிட்டு இருக்கிற போகிற காட்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, இப்படி எல்லாமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லாதனால நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி செஞ்சு எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவி பாரத்.